கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இன்னைக்கு ஒரு எழுத்தை, எபிரேய எழுத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது 9வது எழுத்து. அந்த எழுத்தை டெட் என்று சொல்வார்கள். நம்ம அந்த டெட் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. 2 எழுத்துக்களினால உருவாக்கப்பட்டிருக்கு டெட். முதல் காரியம் ஜாயின், அடுத்தது வாவ். முதல்ல ஜாயின் வரைஞ்சி அப்புறம் வாவை நீங்க இப்படி வளைச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுதான் டெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல இந்த உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜாயினுடைய அந்த மேல் பாகம் தான் தலைன்னு சொல்லுவாங்க, அந்த வாவ் பாகம் தான் வாலுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சர்ப்பத்தை போல காணப்படும். அதுக்கு தான் டெட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சர்ப்பம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பாம்புங்கிற அர்த்தம் என்ன செய்து உண்டு பாருங்க. வேதம் சொல்லுதுல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், நான் அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சோ கர்த்தர் சொன்னார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாயிருங்க. சர்ப்பத்தை போல, இப்போ நம்ம புறா அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யோனா. பைபிள்ல யோனா தீர்க்கதரிசி இருக்காருல, அவர் யோனா அப்படின்னா அதுக்கு புறான்னு சொல்லி அர்த்தம். புறான்னு சொல்லி அர்த்தம். சோ யோனாவை போல நம்ம கபடற்றவர்களா இருக்கணும். சர்ப்பத்தை போல எப்படி இருக்கணுமா? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கு. வினான்னு சொன்ன உடனே வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அத ஞானம், அத பி வைஸ் லைக் சர்பன் சொல்லி கொடுத்திருக்கும். சர்ப்பத்தை போல ஞானம் உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். புறா யாரை குறிக்குது? பரிசுத்தாவியை குறிக்குது. இப்ப பரிசுத்தாவியானவருடைய அந்த கபடற்ற குணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். சர்ப்பம் யாரை குறிக்குது? பிசாசை குறிக்குது. அப்படித்தானே? அப்போ சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க, சர்ப்பத்தை போல ஞானம் உள்ளவர்களா இருங்க அப்படின்னா அப்போ பிசாசுனுடைய குணம் நம்மளுக்கு வேணுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த குணம் நம்மளுக்கு தேவையா? நான் அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் இப்படி ஆட்டுவாங்க. ஒரு சிலருக்கு ஆமான்னு சொல்லுவாங்க, ஒரு சில இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ப்பத்தினுடைய குணம், அதாவது பிசாசுனுடைய குணம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல சொல்லப்படுற சர்ப்பம் பிசாசு கிடையாது. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எப்படி மோசஸ் வனாந்தரத்துல சர்ப்பத்தை உயர்த்தினாரோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப இங்க அந்த வெண்கல சர்ப்பம் யாரு? மனுஷகுமாரன் தான் அந்த வெண்கல சர்ப்பம். அப்ப இந்த வெண்கல சர்ப்பம் யெகோஷுவா கர்த்தர் சொல்றார், அவ மோசே எப்படி வனாந்தரத்துல உயர்த்தினானோ அதே போல மனுஷகுமார் உயர்த்தப்பட்டிருக்கணும். இப்போ இந்த சர்ப்பம் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த சர்ப்பம் இந்த சர்ப்பம் யார் அப்படின்னா மேசியாவை குறிக்கு. அவரை போல ஞானம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அவரை போல ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். நிறைய பேர் யெகோஷுவாவை வார்த்தையினால் பிடிக்க வந்தாங்க. பரிசேயரும் சதுசேயரும் யெகோஷுவாட்ட கேள்வி கேட்டாங்க, நீர் எந்த அதிகாரத்துல இந்த அற்புதத்தை செய்கிறீர்? கர்த்தர் பார்த்த இவங்க நம்மள வார்த்தையில பிடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார். பார்த்துடுங்க, என்ன கேள்வி தெரியுமா? யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞான ஸ்நானம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான்னு கேட்டார். இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனால் உண்டானதுன்னு சொன்னா அப்போ நீங்க ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்பாரு. மனுஷன் உண்டானதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே யோவான் ஸ்நானனை தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கல் எறிஞ்சே கொண்டு விடுவாங்க. இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீங்கள் சொல்லாவிட்டால் நானும் சொல்வதில்லைன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அதே போல உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது உங்களை பிடிக்கிறதுக்காக கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுட்டு அங்க இருந்து வந்துருங்க. நீங்க
அதே மாதிரி இன்னொரு தடவை கர்த்தர்ட்ட ஒரு கேள்வி வச்சாங்க. ராயனுக்கு வரி செலுத்தணுமான்னு ஒரு கேள்வி வச்சாங்க. சீசருக்கு ட்ரிபியூட் கொடுக்கணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சாங்க. கர்த்தர் பார்த்தார், சரி ஒரு நாணயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். உடனே ஜனங்கள் நாணயத்தை கொண்டு வந்தோடனே கர்த்தர் கேட்டார், இதுல யாருடைய சொரூபம் இருக்குன்னு சொல்லி கேட்டார். உடனே எல்லாரும் ராயனுடையது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கர்த்தர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை என்ன செய்யுங்க, தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். பாருங்க, ஜனங்கள் எப்படிலாம் அவரை தந்திரம் பிடிக்க வந்தாங்க. அவர் ஞானத்தோடு பதில் சொன்னார். அந்த ஞானம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். பிசாசுடைய ஞானம் தேவையில்லை. சோ சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்க, புறாவை போல கபடற்றவர்களா இருங்க. பாருங்க, டெட் அப்படின்னா சர்ப்பம்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இது 9வது எழுத்து. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. அடுத்த செஷன்ல நம்ம அடுத்த லெட்டரை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென்.